நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாங்க FarmTrack 60ஓட ரீப்பர் பர்ஃபார்மன்ஸுங்க. அதாவது மார்னிங் ஃபீல்டு நைட் ஃபீல்டு ரெண்டு விதமான பர்ஃபார்மன்ஸும் தெளிவாக பார்த்துடலாம். ரோட் ரன்னிங்கோட தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. மைலேஜு எப்படி ஏரியா கவரேஜ் பண்ணுறாங்க, எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, எது மாதிரி சோளம் விதைச்சா தட்டை இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், என்ன எதுங்கிற எல்லா விதமான டெக்னிக்கல் ட்ரிக்ஸான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். தட்டை இருப்பை பற்றி இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி எர்த் மூவர்ஸ் அண்ட் பிஆர்பி டிராக்டர்ஸுங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி ஒன்று டிராக்டர் ரன் இருக்குங்க. ஸோ அந்த வகையில் FarmTrack 60ல் 2006 மாடல் ஆர்டினரி ஸ்டேரிங் சிங்கிள் கிளச் வண்டியில் ரீப்பர் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. புது ரீப்பருங்க, பாரத் ரீப்பரு. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ரோட் ரன்னிங் பொறுத்த வரைக்குங்க கொஞ்சம் ரீப்பர் அகலம் அதிகம் வண்டியோட. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் ரோட் ரன்னிங்கில் ஆப்ரேட் பண்ணணுங்க. ரெண்டாவது கொஞ்சம் வெயிட் அதிகங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் நல்ல குட் கண்டிஷன் டயர் இருந்துட்டால் பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது ஸ்பீட் பிரேக்கருங்க, அந்த புளியான இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஏமாந்தா மாறி ரோப் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஏன்னா அவ்வளோ வெயிட்டான அட்டாச்மெண்ட்டு ஃப்ரண்ட்டில். இந்த ரோப் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் மாறிச்சினால அலைன்மெண்ட் பூரா சேஞ்ச் ஆயிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி பிளேடு கட் ஆகும், ஒன் சைடாக இறக்கமாக போகும். ரோட் ரன்னிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக ரன் பண்ணணுங்க. ஸோ இப்போ வாங்க ஃபீல்டில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அவங்க லோ செகண்டு லோ தேர்ட் கியரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கான ரீசன் என்ன, நான் தட்டு நேராக தானே இருக்குது, ஏன் லோ கியரில் ஓட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோளம் விதைக்கும் போது டைரெக்டாக ஸ்ப்ரிங் கலப்பையில் ஓட்டி அப்படியே விதைச்சிருக்குறாங்க. அதாவது பின்னால் நிரவி விடாமல் பரம்பு போட்டு நிறவாமல் அப்படியே ஓட்டியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்குங்க. ஸோ அதனால் இவங்க லோ கியரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஹை கியரில் ஆப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுதுனாங்க, உங்களுக்கு வண்டி குதிச்சு போகும்போது ரீப்பர் அப் அண்ட் டவுன் கொஞ்சம் மேலே சேக்காய் ஓடும்போது உங்களுக்கு தட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடித்தட்டை கழிச்சிருது. ஸோ அதனால் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் இந்த கியர் ரேஞ்சஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. உழவுக்கு நேரே ஆப்ரேட் பண்ணலாம்ல, ஏன் குறுக்கோட்டோன்னு கேட்டிங்கன்னாங்க, நெட்டுக்கு நேரம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தட்டு ஒன் சைடாக சாஞ்சிருக்குது ஒரு சில பக்கம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் போய் குறுக்க போட்டு அறுக்கிறது சிரமமாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அவங்க குறுக்க போட்டு அறுத்துட்ருக்குறாங்க. நான் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுறேன் தட்டு எப்படி ஒன் சைடாக சாஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லோ டாப் கியரில் ஓட்டுறாங்க. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக ஓட்டி காட்டுறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வண்டி ரீப்பரோட குதிச்சு ஓடுதுன்னு. இப்படி ஓடும்போது உங்களுக்கு நிறைய தட்டு அடித்தட்டு நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி தட்டு ஆப்போசிட் சைடில் சாஞ்சு கிடக்குது. ஸோ அதனால் நீங்கள் உழவுக்கு குறுக்கில் தான் போட்டு ஓட்டி ஆகணும். இல்லைன்னா நெட்டுக்கு நேரம் நாம் பாட்டுக்கு ஓட்டிகிட்டு போனோம்னா தட்டு நிறைய வேஸ்ட் ஆகிரும் அந்த இடத்துல. ஸோ இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இப்படி ஆப்போசிட் சைட்லேருந்து போட்டு நீட்டாக அறுத்தோம்னாங்க தட்டு அடியோட நீட்டாக அழகாக வெட்டிட்டு வந்துடும். அதாவது இது ஒன் சைடாக மட்டும் சாஞ்சிருந்தா, கசகசன்னு 2-3 பக்கம் சாஞ்சிருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரண்ட் கட்டுற இல்லைன்னா ஹார்வெஸ்ட் ரூட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும். ரீப் ரூட்டாக அறுக்க முடியாது, இல்லைனா ஆள் விட்டு அறுக்கணுங்க. ஆள் விட்டு அறுத்தா காஸ்ட் அதிகமாகும், லேட் ஆகும் ரெண்டாவது. ஸோ இது மாதிரி ரீப்பர் ஒன் சைடாக சாஞ்சிருக்கிற தட்டாக இருந்ததுனாங்க பாருங்கள் எவ்வளோ வளர்த்தி இருக்குதுன்னு தட்டு. குறைஞ்சது ஒரு 10-12 அடி இருக்குங்க தட்டு மிஷினில் நீங்கள் உப்பு தட்டை இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றா சால் போட்டியில் விதைக்கணுங்க. அதே மாதிரி கொக்கிலே விதைச்சாலும் பின்னால் பரம்பு போட்டு நிறவிட்டு வரணுங்க. இப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமம் தாங்க. லோ கியரில் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ரொம்பவே ஆப்ரேட்டருக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். இந்த தட்டை இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டாப்பில் தட்டை அறுத்துட்டு வர்றது தான். இதுக்கு உங்களுக்கு பெருசாக லோடு இல்லை. அதனால் மைலேஜும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கிடைக்கும். ஆனால் இதில் நிறைய உங்களுக்கு ஆப்ரேட்டர் சைட்லேருந்து நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் டஸ்ட் அலர்ஜி ரொம்பவே அதிகமாக இருக்கும். தட்டை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்டு பறக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வைக்கோல் கட்டுறீங்களோ அதே லெவலில் இதில் டஸ்ட்டு அதை விடவே அதிகமாக இருக்கும். அதாவதுங்க ரொட்டாவேட்டர் ஓட்டுறனாலையோ ஸ்ப்ரிங் கலப்பை ஓட்டுறனாலையோ டெய்லர் ஓட்டுறனாலையோ உங்களுக்கு பெரும்பாலும் டெம்பரேச்சர் ஏறாது. இந்த ரீப்பர் ஓட்டும் போது உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்டிப்பாக ஏறும், நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அதையே. ஆனால் உங்களுக்கு அந்தளவுக்கு போய் டஸ்ட்டு ஃபுல்லாக ஏறுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப போய் டஸ்ட்டு உள்ளே ஏறும்போது உங்களுக்கு சீக்கிரம் சளி பிடிக்குங்க, நுரையீரல் பாதிக்கும், நிறைய இஷ்யூஸ் இருக்குதுங்க இதனால் உடம்புக்கு. நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னாங்க அவங்களுக்கு என்ன நல்ல லாபம் இருக்குது, மைலேஜ் இவ்வளோ தானே போகுது, இது போக வர்றதெல்லாம் மிச்சம் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், 10 லட்சம் போட்டு வண்டி எடுத்து கலப்பை டெய்லரு எல்லாமே செட்டாக எடுத்து நீங்கள் ஓட்டி அதில் மிச்சப்படுத்தி டியூ கட்டி வீட்டையும் சமாளித்து மாதிரி ஃபீல்டில் அவங்க உடல் நலத்தையும் பார்த்துங்க. ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்குதுங்க. இடையில ஏதோ உங்களுக்கு பிளேடு கட்டானாவோ நிறைய ரிஸ்க் இருக்குதுங்க, சும்மா கிடையாது. ஸோ அதையும் மீறி பார்த்தீங்கன்னா அப்படி பகலாக ஓட்டி நிறைய கஷ்டப்படுறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு வகையான இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஸோ இப்போ நைட் யூசேஜில் பார்த்தீங்கன்னாங்க அவங்க எந்த மாதிரி லைட் ஃபிட்டிங் போட்டிருக்காங்க, எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாங்க ஃப்ரண்ட்டில் நார்மலாக ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வரக்கூடிய ஹெட்லைட் ரெண்டையும் கழட்டிட்டாங்க.
ஏன்னா ஃப்ரண்ட்டு அதாவது பேக் சைட்லேருந்து ரீப்பரை லிஃப்ட் பண்ணுறதுக்கு போகிற ரோப்பு ஹைட்ராலிக் ரோப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஹெட்லைட் இருக்கிற இடத்துக்கே வந்துருச்சு. ஸோ தூக்கும்போது இறக்கும்போது எங்கேயாச்சும் ஹெட்லைட் அடிபட்டுன்னா அந்த ஹெட்லைட் 2 ரிமூவ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 டாப் லைட் மாட்டிட்டாங்க ஃப்ரண்ட் வியூக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா பேக் வியூ கம்பெனி ஃபிட்டடாக வரக்கூடிய அந்த ஒரு லைட்டே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த 2 லைட்டு மஞ்சள் பழுத்தாங்க. அது எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நைட் யூசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லைட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைட் வந்து போதுமானது, இதுக்கு மேலே தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சேனலில் நிறைய விதமான பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்குங்க. ரீப்பர் பேஸ்டு இந்த ஃபார்ம் ட்ராக் 60 பர்ஃபார்மன்ஸுகள் நிறைய போட்டிருக்கோம். லிங்க்ஸ் பூராமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஆப்ரேட்டர் வியூலேருந்து பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குதுங்க. பேக் வியூவும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குதுங்க. ஒரே லைட்டு நல்ல வெளிச்சம் இருக்குது. ஒரு ரீப்பர் பர்ஃபார்மன்ஸில் இந்த அளவுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் இருக்குங்க. இது போக லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் மறக்காமல் பாருங்கள். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.